ஹாய், குட் மார்னிங். ஸோ எங்கள் ஊரில் இன்னும் மழை விட்ட பாடில்லை. ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்களா எல்லாமே தண்ணி பட்டு அழுகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்து கொஞ்சமாக வெயில் அடிக்குது, அதில் காய வச்சிட வேண்டியது தான். இல்லைன்னா மொத்தமாக வேஸ்ட் ஆயிரும்ல. அட்லீஸ்ட் விதைக்காவது எடுக்கலாம்ல. அதனால் சரி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ அந்த ரோஸா பூத்து முடிஞ்சது, கட் பண்ணிடுவோம். தென் என்ன இருக்குது, இதெல்லாம் கடையிலேருந்து வாங்கி வச்சது. எந்த அளவு பூ பூக்கும்னு தெரியல. மொட்டு வருது, பட் பூக்கிறது இல்லை. பார்ப்போம். இங்கே ஒரு கலரில் 10 மணி செடி பூத்துருக்கு. பரவாயில்ல. இங்கே தண்ணி தேங்கி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்னோடய காலை ரொட்டீன் இப்படி தான் போகுது. பரவாயில்ல, பார்ப்போம். தென் காலையில் வந்து பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு வெண்டைக்காய் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு என்ன இருக்குது, என்கிட்ட எல்லாருமே வந்து ஃபுல் வீடியோ கேட்குறீங்க, சாயில் மிக்ஸ் கேட்குறீங்க. ஸோ நான் போடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னென்னா இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குதா, அப்போ வந்து ரீபோர்ட் பண்ணுறதெல்லாம் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. அதனால் நான் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. எனக்கும் போடணும்னு ஆசை இருக்குது. நான் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் வீக்லேயாவது நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். லாங் வீடியோ கேட்குறீங்க. ஸோ வீக்லி 1 டே போடலாம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். காலையிலே ஃப்ளைட் போகுது தெரியுதோ. மார்னிங் ரொட்டீன், வெயில் மழை எல்லாம் அந்த மாதிரி தான் போகுது. கொஞ்சமாக பிச்சி செடிக்கு பிச்சியில் பூ பூத்துருக்கு. ஸோ இது பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட செடி தான். லைட்டாக பூ வந்திருக்கு, காய்க்குமாங்கிறது தெரியல, பார்ப்போம் பொறுத்திருந்து. ஸோ காலையில் இவ்வளோ தான் அறுவடை, குட்டியோண்டு அறுவடை தான். நம்ம வீட்டிலேருந்து நம்ம தோட்டத்திலே கிடைக்கிறது சந்தோஷம் தானே. அப்புறம் இது வந்து சும்மா விதை போட்டுதோ வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். தண்ணி தேங்கிடுச்சு, தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். பூத்து முடிஞ்சது பார்த்தீங்களா. அதனால் அதை வந்து கட் பண்ணி விடலைன்னா கவாத்து பண்ணாட்டி ஒரு மாதிரி அதிலே இருந்து அழுகிரும். தென் அடுத்து வர பூக்கு வந்து வளர்கிறதுக்குள்ளே சத்து கிடைக்காம போயிடும். அதனால் கட் பண்ணியே விட்டுருவோம். கட் பண்ணியாச்சு. சரி, கீழே என் குட்டி பாப்பா இருக்கிற, அவளுக்கு அது போட்டு தலையில் வச்சு விடலாம். கொஞ்சோண்டு பூ தானே. அப்புறம் சரி, இது மாதிரி கொஞ்சம் பெருசானதெல்லாம் எடுத்துருவோம், கட் பண்ணி விதைக்கி வச்சிடலாம். நல்லாயிருக்கும். அதில் ஜினியா என்கிட்ட இப்போ தான் ஒவ்வொரு கலராக கலெக்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு கலர் தான் இருக்குது. இனி வேறு கலர் கலெக்ட் பண்ணணும். எந்த பக்கமாவது போய் யார்கிட்டையாவது கேட்டு வாங்கணும். அப்புறம் நான் வந்து நார்மலாக தான் சாயில் மிக்ஸ் போடுவேன். நார்மல் சாயில்னா எங்கள் வீட்டில் வந்து கோழி இருக்கும். அப்போ அந்த கோழி வந்து மேற இடம்னு சொல்லுவோம் இல்லையா. கோழி வந்து ஏதாவது இறைகள் எடுத்து சாப்பிட்ற அந்த இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அது இப்படி ஒரு மாதிரி கிளறி போட்டிருக்கும். இப்போ அந்த இடத்துல போய் நம்ம வந்து மண் எடுத்தோம் அப்படின்னா நல்ல உரமாகவும் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். இப்போ நம்ம எப்போவுமே செடி நடுறப்போ காத்தோட்டமாக மண் இருக்கணும். காத்தோட்டமாக மண் இருந்தால் மட்டும்தான் அந்த செடி வந்து நல்ல மாதிரி வளரும். ஓகேவா. இது என்ன செடின்னு தெரியல, பட் ஏதோ ஒன்று படர்ற வெரைட்டி வந்திருக்கு. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. மேபி புடவலங்கையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். அப்புறம் இது 7 days ரோஸ். எத்தனை பேர்கிட்ட 7 days ரோஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் கிடைக்காது இது. ஸோ நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பட் இது ஒரு மாதிரி சாண்டலில் வரல, ஒரு மாதிரி ஒயிட்டில் தான் வருது. அதாவது ரொம்ப பியூர் ஒயிட்டெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒயிட்டில் தான் இருக்குது. ஆனால் அது எத்தனை வெரைட்டி இது இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு கலர் தான், ஒரே ஒரு 7 days ரோஸ் தான். அது ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கலர் தான். பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுதான் சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு விட்டுருக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான் வளர்த்திருக்கிறேன். ஓகே. தென் அதுக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வீடியோவில், காஸ்மோஸ் செடி. அப்புறம் இது கொஞ்சம் நாட்டு முல்லை தான், ரகம் வாங்கி வச்சுருக்கேன்.
அப்புறம் இது ஒரு வெரைட்டி செடி. இது வந்து நல்லா இருக்குது, பூ பாருங்கள் நல்லா இருக்குது, நிறைய நாற்றுகளும் வருது. பேர் தெரியாது, பட் நல்லா இருக்குது. சரி, ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.